خير خلق الله محمد. يا مصطفى يا إمام المرسلين، يا مصطفى يا شفيع العالمين، يا مصطفى يا إمام المرسلين، يا مصطفى يا شفيع العالمين، يا مصطفى يا بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. ما شاء الله كان، ما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. أم حسب الذين اجترحوا السيئات أم نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய பாக்கியமான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், மஸ்ஜிதினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜி சாப் அவர்களே, இதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே, வருகின்றிருக்கக்கூடிய கண்ணியமான உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால வாழ்வுதாழ்வுக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இடையே சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக எல்லோரும் பிரிவான இஸ்லாமிய காணிக்கையை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். பொதுவாக இப்படி கூட்டங்களில் சலாம் சொல்லும் பொழுது அது கவனிக்கப்படுறதில்லை. அதனால சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்களின் அரசர் கௌசுல் ஆலம் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவாக ஒரு பெருவிழா இங்கே நடத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரே தரமானதல்ல. உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரே தரமானதல்ல. உதாரணமாக தண்ணீர் இருக்குது. எல்லா தண்ணீரும் ஒரே நிலையில் உள்ளதா? எல்லா தண்ணீருக்கும் ஒரே அந்தஸ்தா? ஜம்சம் நீர் இருக்குது, ஹவுதுல் கௌசர் இருக்கிறது. எல்லா தண்ணீரும் ஒரே தண்ணீர் அல்ல. இமாம் சுபூக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அஃதலுல் மியாஹி மாஉன் கத் நபஅ மின் பைனி ஆஸாபின் நபியில் முத்தபி' யலீஹி மாஉ ஸம்ஸமு ஃபல் கௌஸரு ஃபனைலு மிஸ்ர ஸும்ம பாகில் அன்ஹரு. இதற்கு இமாம் சுபூக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உலகத்தில் உண்டான தண்ணீரில் எல்லாம் ஆக உயர்ந்த அந்தஸ்து மிக்க தண்ணீர் என்பது சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களிலிருந்து
வெளிப்பட்ட அற்புதமான அந்த நீர். அதுதான் உலகத்திலேயே ஆக சிறந்த தண்ணீர். எலீஹிமாவு ஜம்சம், அதற்குண்டான காரணங்களோடு அவர்கள் சொல்வார்கள். அதற்கு அடுத்து ஆக சிறந்த நீர் ஜம்சம் நீர். அதற்கு பிறகு ஹவுதுல் கௌசர், அதற்கு பிறகு மிஸ்ரிலே ஓடக்கூடிய நைல் நதி. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவருடைய கூட்டத்தாருக்கும் ரஹ்மத்தாக கருணையாக அவர்களுக்கு வழிவிட்டு காப்பாற்றுவதற்குண்டான ஒரு தடமாக, அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு அழிவிற்கு காரணமான அந்த பாக்கியமான மிஸ்ரி நைல் நதி. அதற்கு பிறகு உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளும் என்று சொல்றார். எல்லா தண்ணீரும் ஒரே தரம் அல்ல. எல்லா மலைகளும் ஒரே மலையா? தூர் சீனா மலை இருக்கிறது, காரை ஹிரா இருக்கிறது, காரை சௌர் இருக்கிறது. எல்லா மலைகளும் ஒரே மலை அல்ல, மலைகளிலும் வித்தியாசம். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்தார்களே, இந்த மலை என்பது அற்புதமான ஒரு அதிசயம் மிக்க மலை. இன்றும் அங்கிருந்து பார்த்தாலும் கூட கஅபா தெரியக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு உன்னதமான நிலை. அந்த மலையை அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அதுதான். அங்கிருந்து பார்த்தால் நேர கஅபா தெரியும். உலகத்திலேயே அற்புதமான வித்தியாசமான மலைகள் பலது இருக்கிறது. மார்க்கம் போற்றத்தக்க பல மலைகள். எல்லாம் ஒன்றல்ல. உதாரணத்துக்காக சொன்னேன், உலகத்துல எல்லா பொருளும், ஒரு பாய் இருக்குது, ஒரு போர்வை இருக்குது, எல்லாம் ஒரே தரமானதல்ல. நூலினுடைய தரத்தை பொறுத்து, கோரையினுடைய தன்மையை பொறுத்து அவைகள் வித்தியாசப்படுகிறது, தரத்திலும் விலையிலும். அருமையான பெருமக்களே, இதே போல்தான் மனிதர்களிலும். எல்லா மனிதர்களும் ஒன்றல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான், அம் ஹஸிபல்லதீன இஜ்தரஹு ஸய்யிஆத்தி அம் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். உலகத்தில் தங்களுடைய மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு பாவங்களை செய்து வாழ்ந்துகொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டமும், அவங்களுக்கு ஒரு லட்சியம் இல்லை, மனசுல ஆசையா இருக்குதா செய்துருவாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையோ வேறு காரணங்களோ அல்ல, மனசுக்கு விருப்பமா இருந்தா செய்வாங்க, ஷரியத்தும் அடிப்படை இல்லை. செய்யாதுகளை காலமெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதுவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஈமானோடும் சாலிஹான அமல்களோடும் ரப்பினுடைய பொருத்தம் நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய இந்த ரெண்டு கூட்டம் ஒன்னா நல்லா கேட்கிறோம். ரெண்டு ஒன்றா? ஒன்றுதான். அல்லாஹ் சொல்லுவான் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணுன்னா, சவாஅன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், இவருடைய வாழ்வும் மரணமும் சமம் என்று சொல்வான். இந்த இடத்துல சில உலமாக்கள் இருக்கிறார்கள், ஹாலியான்னு சொல்லுவாங்க, ரெண்டுக்கும் பொருந்தும். யார் காலமெல்லாம் உலகத்திலே பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவங்களுடைய வாழ்வும் மரணமும் சமந்தான். இவங்க வாழ்ந்தாலும் மையத்து தான் அர்த்தம். யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக உலகத்தில் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்வும் மரணமும் சமந்தான். அவர்கள் இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். சவாஅன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அல்லாஹ் சொல்வான், அவருடைய வாழ்வும் மரணமும் சமம். அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, ஒரு திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் கமஸலில் ஹய்யி வல் மய்யித் என்று சொல்வார்களே, ஹயாத்தானவர்களுக்கும் மய்யித்தானவர்களுக்கும் உள்ள உதாரணம் என்று சொல்வார். காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரில், அவருடைய நினைவில் தோய்ந்து 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 அதிலேயே தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வை மறந்த நிலையிலே தன் மனம் போல போக்கிலே வாழக்கூடிய ஒருவர், ரெண்டு பேரும் ஒன்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உதாரணம் சொல்வாங்க, கமஸலில் ஹய்யி வல் மய்யித். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான தர்பார். ஒரு நாள் ஒரு ஆயத்து வந்துச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதுக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு. இன்னைக்கும் புனிதமான மஸ்ஜித் நபவியிலே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பூத உடலையும் புகழ் உடலையும் சுமந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான இடத்திலே, அதிலே தங்க இலையோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான திருவசனங்களிலே இந்த ஒன்று உண்டு. ஸல்லல்லாஹு ரவுலாவுடைய முன்னிலையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம் இந்த ஆயத்து. அல்லாஹ் சொல்வான், நபியினுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசிவிடாதீர்கள். பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்களே விளங்காமல் நீங்க செய்த அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எங்க ஒரு நன்மை செய்தா நன்மை, ஒரு பாவம் செய்தா குற்றம் உண்டு.
ஒரு பாவம் செய்ததற்காக செய்த நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுமா? ஒரு பாவம் செய்ததற்காக செய்த நன்மைகள் எல்லாம் அழியுமா என்றால் அழியும். எப்பொழுது அழியும்? ஒரு மனிதன் முர்த்தத்தானால் அழியும். ஈமானை விட்டு வெளியிலே போனால் அழிந்துவிடும். ஈமானை விட்டு வெளியிலே போனால் செய்த பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஸல்லல்லாஹு தர்பாரிலே அவர்கள் முன்னிலையிலே நீங்கள் சத்தமிட்டு பேசுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் சொன்னான். நீங்களே அறியாமல் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டு விடுகின்றன. இந்த ஆயத் இறங்கினதிலிருந்து பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த சையதுனா சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பிறகு மஸ்ஜித் நபவிக்கு வரவே வீட்டிலே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க சாபித்தை காணலையே? விசாரிச்சுட்டு வாங்க, வீட்டில் போய் கேட்டு வாங்க. வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சையதுனா சாபித் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்க ஜஹீரு சௌத், கொஞ்சம் கனமான சத்தம். சில பேர் 2 பேருக்கு ரகசியம் பேசினா கூட 10 பேர் கேட்க இல்லையா? இந்த குரல் ஒரு ஆண்களுக்கும் ஒரே மாதிரி குரல் இல்லையே. அதனால இவங்க சாதாரணமா பேசினாலும் கூட சத்தம் பெருசா தான் இருக்கும். அதே மாதிரி கனத்த சத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் செய்தான் சாபித்தார். அவங்க சொன்னாங்க, நான் நாசமாகி விட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து. நபியினுடைய தர்பாரில் போய் நான் பேசினாலும் அவங்க சத்தத்தை விட கூட்டியிருந்தேன், அதனால நான் நஷ்டப்பட்டு விட்டேன்னு வராம இருந்தான். ஸல்லல்லாஹு போய் விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க, அழைத்து வர சொன்னார்கள். இல்லை இல்லை, நீங்கள் ஒன்றும் இழிந்து விடவில்லை, அழிந்து விடவில்லை. உலகத்தில் நீங்கள் புகழோடு வாழ்வீர்கள், ஷஹீதாக நீங்கள் மரணிப்பீர்கள், நீங்கள் புகழோ உன்னதமான சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை புகழுக்குரியதாக இருக்கும். அவர்கள் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை புகழுக்குரியதாக இருக்கும், நீங்கள் ஷஹீதாக மரணிப்பீர்கள், உன்னதமான சொர்க்கத்தில் நுழைவீர்கள். உங்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு. ஆனால் அவங்க யமாமா யுத்த களத்தில் கலந்துவிட்டாங்க. யமாமா யுத்த களத்தில் கலந்து கொண்டார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே உள்ள ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். யமாமா யுத்த களத்தில் கலந்து கொண்டார்கள். யமாமா யுத்தத்தில் கலந்து கொண்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தலைமையில் நடந்த அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களில் ஷஹீதான ஆட்களை இவங்க வராங்க. ஷஹீத் ஆயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அன்னைக்கு இரவுல ஒரு சஹாபியினுடைய கனவுல இவங்க வர்றாங்க. ஒரு கனவுல வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நேற்று நடந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். ஆனால் ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு விலை உயர்ந்த உருக்கு சட்டையை நான் போட்டிருந்தேன். மர்ரமிய ரஜுலும் மினல் முஸ்லிமீன், என்ன கடந்து ஒரு ஆள் போனார். இவருக்கு ஷஹீதாயிட்டாரு, இவருக்கு இருந்த சட்டையை அதை கடத்திட்டு போயிட்டார். நல்ல விலை உயர்ந்த சட்டை, ரொம்ப தரமானது. அது அவர் கலத்தி கொண்டு போயிட்டார். அவருடைய வீடு என்பது இந்த தெருவிலே, இந்த பகுதியிலே அந்த கடைசி வீடு. சொல்றாங்க, நான் வந்து ஏதோ சொன்னேன், கனவுல அப்படி இப்படி வந்துச்சு போச்சுன்னு பேசாம விட்டுறக்கூடாது, கவனமா கேளுங்கன்னு கனவுல சொன்னாங்க. கனவுல சொன்னாங்களா, ஏதோ ஒரு ஆள் வந்தாரு, சொன்னாரு சட்டைன்னாரு, உரு சட்டைன்னாரு, ஊடுனாரு, கடைசி வீடுனாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கனவுல சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க அடுத்த நாள் காலையில போய் எழுந்திரிச்ச உடனே இந்த வீட்டுக்கு போங்க. அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு குதிரை கட்டி போடப்படும். அந்த வீட்டுடைய அடையாளத்தையும் சொல்றாங்க. அந்த வீட்டுல போய் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த உருட்டு சட்டை நீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேளுங்க. அவர் அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு கேட்பார். அவர் அடுத்த நாள் உங்களுக்கு அவர் கேட்பார், அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு கேட்பார். இல்ல அவங்க உங்கள்ட்ட வாங்க சொன்னாங்க, நீங்க வந்துருங்க, தரமாட்டார், வந்துருங்க. வந்த பிறகு திருப்பி ஹாலித் இப்னு வலீத் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு போங்க. ஆஹா, விவகாரம் பெருசாகுதுன்னு தந்துருவார். காரியம் பெருசாகிட்டு போல தெரியுதுன்னு சொல்லி தந்துருவார். அப்படி நீங்கள் அதை வாங்கினால், வாங்கி அந்த உருட்டு சட்டையை கொண்டு போய், எனக்கு ஒரு கடன் இருக்கிறது, அதை நான் கொடுக்காம போயிட்டேன், எனக்கு ஷஹாதத் வந்துருச்சு, அதனால அந்த கடனை நீங்க நிறைவேற்றணும். அதை நீங்க செய்ய வேண்டாம், சித்திக் நாயகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அவங்கள்ட்ட போய் சொல்லி இப்படி மாதிரி இந்த உருக்கு சட்டையை விற்று அந்த கடனை கொடுப்பதற்கு நான் வசியத்து செய்தேன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்லாது நான் என்னுடைய அடிமையை உரிமை விடணும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கிறது, அதுக்குள்ள ஷஹாதத் வந்துருச்சு, அதனால என்னுடைய அடிமையை உரிமை விடணும் அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்க சித்திக் நாயகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் முடிச்சு பார்க்கிறார், கணவனையே நம்மளை உஷார்படுத்திட்டு போயிருக்கிறாரு இவரு,
சும்மா கனவுல வந்து விஷயத்தை சொல்லிட்டு நான் சும்மா கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடைய தொகுப்பு என்கிட்ட நூல் இருக்குது. அதில் தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ்களில் உள்ள அந்த செய்தி. திருமக்களே, அடுத்த நாள் இவர் என்ன செய்யறாருன்னா நேரம் அங்க போறாரு. வீட்டுக்கு மாதிரி குதிரை கட்டி போட்டுருக்கு, எல்லாம் வீட்டுக்கு அடையாளம் சொன்னது இந்த மாதிரிலாம் இருக்குது. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, அந்த மாதிரி நேரத்து இந்த சட்டையை நீங்க குழந்தைட்டு இல்லாம அப்படின்னு. அதை பத்தி உங்களுக்கு என்னங்கன்னு கேட்கிறாரு. உங்க கனவு கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குது நினைக்கிறாரு. கனவு கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குது. வந்துட்டார், திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்து அதற்கு ஹாலிவுட் வலியுறுத்தி இருந்தாங்க. நம்மளை கூப்பிட்டு போன உடனே ஆமா விவகாரம் பெருசா இருக்குன்னு சொல்லி ஆமா நான் எடுத்துட்டு வந்தா முடிச்சுக்கிட்டு அளவுக்கு விட்டுட்டார். இதை கொண்டு போய் அதற்கு ஹாலிவுட் வழித்தடத்துல நடந்த விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு பிறகு இதை கொண்டு போய் வரலாறு நீடுகிறது. கொண்டு போய் சித்தீக் நாயகத்தில் சொன்னார்கள். வரலாற்றில் வருகிறது, அபூபக்கரின் வசியத்தகு செய்தனா சித்தீக் நாயகம் அவர்கள் செய்த அந்த வசியத்தை நிறைவேற்றினார்கள். மக்களே, அல்லாஹ் சொன்னானே என்னுடைய வாழ்வும் மரணமும் சமம் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னான் என்னுடைய வாழ்வும் மரணமும் சமம் என்று சொன்னார். வாழ்ந்த பிறகு இறந்த பிறகும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமக்கள். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை மறந்து மனோ இச்சையின்படி வாழக்கூடியவர்கள். உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் தோற்றத்தால் அவர்கள் மனிதர்களைப் போல் திரிந்தாலும் அவர்கள் மையத் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நம்மை எல்லாம் தாக்கிரீன்களில் கபூல் செய்வார்கள். ஆமீன். அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய அந்த பெருமக்களின் நன்மக்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வார்கள். ஆமீன். பெருமக்களே, உலகம் போற்றும் மனிதர்களிலே எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நாதாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதிலே கௌசல் ஆலம் அதற்கு மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள். அசத்து கூட பயான்ல சொன்னார், அல்லாஹ் தஆலா பிறக்கும் பொழுது அவர்களுக்கு விலாயத்தினுடைய நிலைப்பாட்டை கொடுத்தார். முதலாவது அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருமக்களை பற்றி முஹப்பத் வச்சிருக்கிறோங்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, அவருடைய வரலாறுகளையும் தெரியணும், நம்ம அவருடைய உபதேசங்களையும் தெரிய வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடந்த அந்த பாதை, அந்த ராஜபாட்டையும் நாம் விளங்கணும். எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அதுபோல் ஒரு உன்னதமான நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கணும். அதுதான் அந்த சாலிஹீன்களை முஹப்பத் வைக்கிறோங்கிறதுக்கு நாங்கள் ஒரு அடையாளம். கௌசல்லாஹு அதற்கு மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே நபியினுடைய உன்னதமான குடும்பத்தில் வருகிறார். முதலாவது விஷயம், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா, நாயகமே நீங்கள் இந்த மக்களிடத்தில் சொல்லிவிடுங்க, நான் உங்களிடம் ஒண்ணுமே பகரம் கேட்கல. நான் செய்யும் சேவைகளுக்கும் செய்யும் தியாகங்களுக்கும் உங்களிடத்தில் எந்த பகரத்தையும் நான் கேட்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உறவுகளை நேசிப்பதை விட. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய சொந்தக்காரங்களை நேசிக்கணும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா சொன்னான், குர்ஆனிலே நாயகத்திடத்தில் கேட்க சொன்னான், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்தில் நான் எந்த பகரத்தையும் கேட்கவில்லை, ஆனால் என் உறவுகளை நேசிக்க வேண்டும், என் சொந்தத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், என் வழிவந்தவர்களை நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையிலே கௌசுல் ஆலம் அதற்கு மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அவர்கள் நபியினுடைய மேலான பரம்பரையில் அந்த வழியில் வருகிறார். அவங்களுடைய தகப்பனார் அதற்கு அபூ சாலிஹ் மூசா அவர்கள், அவங்களுடைய தகப்பனார் அதற்கு அபூ சாலிஹ் அவர்கள், அவர்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலே 11 தலைமுறை இடைவெளி இருக்கிறது. 11 தகப்பனார் தான் இடையில இருக்கிறார். அந்த 11 தகப்பனாரோடு தாய் வழியிலே அவர்கள் அன்னை தகப்பனாருடைய வழியிலே இதற்கு இமாம் ஃபாத்திமா நாயகி அவர்கள் அடைகிறார். இமாம் ஹசன் ரலியல்லாஹுடைய வழியிலே அடைகிறார். ஹசன் ரலியல்லாஹு வழியா ஃபாத்திமா நாயகி. அவங்களுடைய தாயாரை பொறுத்து உம்முல் ஹைர் அவர்களை பொறுத்து அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வழியிலே வருகிறார். அதனால தான் சொல்வார்கள், அன்தல் ஹஸனிய வல் ஹுசைனிய குன்த மஆ அபன் வ உம்மன் ஷரீ
قد اجتمعا. இரண்டு விதமான சிறப்புகளை தாங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். தாய் வழியிலும் தகப்பனாருடைய வழியிலும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேரக்கூடிய அந்த உன்னதமான அஹ்லுல் பைத்தினுடைய குடும்பத்தில் அவர்கள் பெருமக்களே, மீது நாம் பிரிய வைத்திருக்கிறோம். ஆனால் அவரை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். எப்படி நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மக்கள் என்று கேட்டால் சொல்வதற்குண்டான நிலையிலே முஸ்லிம்களில் எவ்வளவு பேர் நாம் இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்தினுடைய தலைவி அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்கள், அவங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா சொல்வதற்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோமா? எவ்வளவு பேருடைய வரலாறுகளை எல்லாம் படிச்சிருக்கிறோம். எத்தனை நடிகருடைய வரலாறுகளை சொல்கிறார்கள், எத்தனையோ விளையாட்டு வீரர்களை பற்றி சொல்கிறார்கள், அவர்களை பற்றி எல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் படிக்க வேண்டிய, தெரிய வேண்டிய நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நமக்கு தெரியும். இங்க சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் விமர்சிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், நாயகத்தை தெரியலன்னா விமர்சனம் வரும். அல்லாஹ் சொல்றான், அம்லம் யஅரிஃபு ரசூலஹும், உங்களின் ரசூலை நீங்கள் அறிய வேண்டாமா? அறியாவிட்டால் ஃபஹும் லஹு முன்கிரூன், அவர்கள் இன்கார் செய்வார்கள். ஒரு மனிதனிடத்தில் இன்கார் வருகிறது, மாறுபட்ட கருத்து வருகிறது, விமர்சனம் வருகிறது என்றால் தெரிய வேண்டிய அளவுக்கு தெரியலன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், தெரியாத காரணத்தினால் விமர்சனம், பரிதாபப்படம், வேற ஒன்றும் செய்ய வேண்டியது. உண்மையானவர்களே, இதே போல வலிமார்களுடைய வரலாறுகள் அதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதனாலே நமக்கு அவங்களுக்கு என்னைக்கு தொடர்பு? கௌசனா இந்தியாவுக்கு கூட வந்ததில்லை, இந்திய திருநாட்டில் கூட கௌசலாக வந்ததா சரித்திரம் இல்லை. ஆத்மார்த்தமான பயணங்கள் இருக்கலாமே தவிர நேரடியாக அவருடைய இந்தியாவுடைய பயணமே இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் அந்த பெருமானாருடைய பெயரால் இருக்கிறது என்றால் அல்லாஹ் தஆலா அந்த சாலிஹீன்களுடைய உள்ளத்தில் அவர்களை கட்டியது. ஏன்னா வலிமார்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் செய்த சேவை உன்னதமானது. எல்லா வலிமார்களும் இருந்தாங்க. வலிமார்கள் ஒவ்வொரு ஆட்கள், ஒவ்வொரு துறை, ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு அணுகுமுறையில் இருந்தது. இவங்க தஸவுஃபிலே உன்னதமான காதிரியா என்ற ஒரு வழியை உண்டாக்கினார்கள் என்பது மாத்திரம் அல்ல. தஸவுஃப்னா என்ன முதல்ல அப்படி ஒண்ணு இருக்குதா? தஸவுஃப்னு ஒண்ணு இருக்குதா? அதெல்லாம் வேணுமா? புதுசு புதுசா என்னமா சொல்றீங்களே தஸவுஃப்னா அப்படின்லாம் கேட்கிற அளவுக்கு உள்ள காலம். அதை நம்ம விளங்கிக்கிற நிலை. பெருமக்களே, தஸவுஃப்னா அறிவியல் ரீதியான நிலைகளையும் தாண்டி, வெளிரங்கமான சில நிலைகளையும் தாண்டி சில காரியங்கள் துன்யாவில் நடக்கும். புகாரி ஷரீஃபில் இருந்த ஒரு சின்ன ஹதீஸ் உதாரணம் சொல்றதா இருந்தால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னி அஸ்மாஉ மின்க ஹதீஸன் கஸீரா, நிறைய விஷயத்தை நீங்க சொல்ல நான் கேட்கிறேன், ஆனா அப்ப அன்சா மறந்துடுது. நாயகமே, அங்கே சொல்லும் போது கேட்கும் பொழுதெல்லாம் எப்படி அப்படியே நினைவுல இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க போனா என்ன சொன்னீங்க தெரியுமா? மறந்துடுறேன். இன்னி அஸ்மாஉ மின்க ஹதீஸன் கஸீரா அன்சா, நிறைய விஷயத்தை நான் கேட்கிறேன், நான் மறந்துடுறேன். நாயகம் ஒன்னு ஸல்லல்லாஹு அப்படியா? உசு தெரியுதா? உன்னுடைய துண்டை விரிங்க, நான் உங்க துண்டை விரிங்க, நான் துண்டை எடுத்து விரிச்சாங்க. அப்படி நெஞ்சிலிருந்து என்னத்தையும் அள்ளி போடுற மாதிரி இஷாரா செய்தாங்க. ஸல்லல்லாஹு புகாரில வருது. அப்படி நெஞ்சிலிருந்து என்னத்தையும் அள்ளி போடுற மாதிரி இஷாரா செய்தாங்க. செய்துட்டு அந்த துண்டை எடுத்து உங்க நெஞ்சோடு சேர்த்துக்கங்கன்னாங்க. நான் நெஞ்சோடு சேர்த்து கொண்டேன். பொமா ரசீத்து பாததாலிக்கு செய்யா, அதற்கு பிறகு நான் எதையுமே மறக்கலைன்னு சொன்னாங்க. மக்களே, இதற்கு பெயர் என்ன? இது எந்த டாக்டரால இப்படி செய்ய முடியும்? உலகத்தினுடைய நடைமுறைகளில் இந்த காரியத்தை, யார் ஒரு காரியத்தை இப்படி செய்ய முடியும்? அறிவியல் ரீதியான வெளிரங்கமான சில நிலைகளையும் தாண்டிய சில செயல்பாடுகள் உலகத்தில் இருக்கிறது. மார்க்கம் சொல்லித் தருகிறது, அதற்கு அடித்தளம் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடுகளை உடையதுதான் ஆன்மீகம் என்பது. கவனமா இருக்கணும். போலி அந்த இல்லத்திலையும் நல்லது இருக்கிற மாதிரி போலியும் இருக்கும். நீ கவனமா இருக்கணும். அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். எங்கேயாவது விழுந்துடக்கூடாது. எதிரியாவது அருமையானவர்களே, அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னராக அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறார்கள். மிஸ்ருக்கு போன உடனே, ஈஜிப்டுக்கு போன உடனே அங்க உள்ள நடைமுறை என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன,
ஊருடைய தன்மைகள் என்ன, மக்களுடைய நிலை எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. அதிகாரி அவங்க கவர்னர்ங்கிற ரீதியில அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த மிஸ்ர்ல பிரபலமான ஒரு நைல் நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. கவனம் திரும்பாம டீ குடிச்சுக்கங்க, பாத்துக்கங்க. என்ன ஒண்ணு வந்துச்சு, நாங்க ஏதாவது டூப்புன்னு சட்ட கடையில் அங்கே கொடுத்த நம்ம நிலை இருக்குது. நம்மளுடைய கவனங்கள்ங்கிறது எதுல ஈடுபாடு இருக்கணுமோ அதுல கம்மி. எதையாவது டப்புன்னு ஒரு பொருள், ஒரு சின்ன யோசனை ஒரு பொருள் டப்புன்னு கடை வரும், எல்லாரும் அங்கே பார்க்கணும். எதுக்கு பார்க்கறோன்னு தெரியாது, நடக்காது நடக்கும். கொஞ்சம் ஒவ்வொன்று நடந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே கவனம் திரும்ப வேண்டியது. அதுவும் நடக்கட்டும், கவனம் இருக்கிறது. காலம் பெருமக்களே, செய்தன அம்ரு இப்னு ஆஸ் சொல்லுங்க, சஹாபிகளுடைய பெயர் கேட்டா அப்படி சொல்லணும் இல்லையா? அவர்களை நியமிக்கிறார்கள் எகிப்தினுடைய கவர்னராக. அதற்கு செய்தன அம்ரு இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ருக்கு போறாங்க, எகிப்துக்கு போறாங்க. அங்குள்ள நிலைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, இங்க வந்து பிரபலமான நைல் நதி என்று ஒன்று இருக்கிறது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய மாதங்கள்ல பகுனான்னு ஒரு மாதம் வரும். அந்த மாதம் வந்துச்சுன்னா நைல் நதி வற்றி போயிடும். உடனடியா எங்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு பெண்ணை, இளம் பெண்ணை அலங்கரித்து நகைகள் கூட்டி எல்லாரும் ஊரே கூடி அந்த ஆத்துல போய் இறங்கி அந்த பெண்ணை நாங்கள் அறுத்து பறிக்கிறோம். அப்படி செய்தாத்தான் அப்புறம் தண்ணி ஓடும். இது இங்க உள்ள பழக்கம்னு சொன்னாங்க. அமருல்லா சொன்னாங்க, இந்த இஸ்லாம எகதிமமாக்கான தவறவு, இஸ்லாம் இப்படிப்பட்ட துர்பழக்கங்களை இல்லாமல் ஆகிவிட்டது, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா. ஆனா அவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்டு அந்த மாசத்துல தண்ணி வத்திருச்சு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி தண்ணி வத்தினோன்னு நாங்க செய்யற பழக்கத்தையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க, தண்ணி இல்லையங்கன்னு சொன்னாங்க. செய்து அமருல்லா ஸல்லல்லாஹு உடனே செய்த வேலை என்னன்னு சொன்னா, உமர் இப்னு கத்தாப் கடிதம் எழுதினார். வரலாற்றினுடைய பக்கங்களில் தெளிவாக பதியப்பட்ட செய்தி மக்களே. செய்தன அம்ரு இப்னு ஆஸ் உமர் தான் கடிதம் எழுதுகிறார். உமர் தான் பதில் கடிதம் எழுதினார். யாருக்கு தெரியுமா? நைல் நதிக்கு எழுதினார். நைல் நதிக்கு எழுதினார். ஐயத்துஹன் நீல் இன் குன்தி தஜ்ரி மின் கிபலிகி வலா தஜ்ரி. மிஸ்ரில் ஒளித்தோடும் நைல் நதியே, உன் சுய விருப்பத்தை கொண்டுதான் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் இனிமேல் ஓட வேண்டாம். அடைக்காலும் தன்மை கொண்ட தனித்தவனான ரப்பினுடைய உத்தரவை கொண்டுதான் உன்னுடைய ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னார். இனிமேல் வற்றக்கூடாதுன்னு சொன்னார். இதை கொண்டு போய் நைல் நதியில கட்டுங்கன்னு சொன்னாங்க. நைல் நதியில் கொண்டு கட்டப்பட்டது. அதுவரை வருடத்திற்கு ஒரு தடவை வற்றி கொண்டிருந்த நைல் நதி பெருமக்களே இனிமேல் வற்றாது. ஏன்னா உமர் இப்னு கத்தாபுடைய உத்தரவு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அது உமர் இப்னு கத்தாபுடைய உத்தரவு. இதுக்கு பேர் என்ன பெருமக்களே? வெளிரங்கமான நிலைகளையும் தாண்டி, வெளிரங்கமான இந்த நிலைகளையும் தாண்டி இப்படியே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதே போல காற்றுக்கு நபி அவர்கள் உத்தரவிட்டது, மண்ணுக்கு உத்தரவிட்டது, தண்ணீருக்கு அவர்கள் உத்தரவிட்டது, வானத்திற்கு உத்தரவிட்டது, அவர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் உத்தரவிட்டது வரலாற்றிலே அறிவித்து இருக்கிறது. மக்களே, இதுதான் ஆன்மீகம். வெளிரங்கமான நம்முடைய அறிவு நிலைகளையும் தாண்டிய சில செய்திகள் என்பது உலகத்தில் இருக்கிறது, நடக்கும். அந்த நிலையிலே ஆன்மீகத்தை உலகத்தில் உருவாக்குவதற்காக காதிரியா என்ற ஒரு தரீகாவை உண்டாக்கியவர்கள் தோசைதான். ஆன்மீகத்தினுடைய அசல்ங்கிறது கல்வினுடைய பரிசுத்தம் தான். நீங்க ஆன்மீகம்னா என்னன்னா கல்வி பரிசுத்தம் ஆயிடுச்சுங்க, அதுதாங்க அசல். மற்ற வெளிரங்கமான செயல்கள்லாம் கூட குறை இருக்கும், ஆனா கல்வி பரிசுத்தமா. கல்வி பரிசுத்தம்னா அவங்களுடைய ஒரு கிதாப், நான் சவுதியில் அரபு நாட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுடைய ஒரு கிதாப் 300 புக், ரொம்ப அற்புதமான நூல். போசநாயகத்தினுடைய அற்புதமான வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு நூல். போசநாயகத்தினுடைய ஒரு அற்புதமான வரலாறுகளை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளை, எந்தெந்த கிதாபில் இருக்குங்கிறது எல்லாம் தெளிவோடு அவர் போடுறார். அசல் விஷயம் என்னன்னா கல்வினுடைய சுத்தம் தான். கல்வி சுத்தமாயிடுச்சுன்னு வைங்க, அமல் செய்யறதை யாரும் பார்க்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. யாரும் பார்த்தா அதை பற்றி ஒன்றும் பெருசா தெரியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம் தான் நல்ல நிச்சயமா இருக்கு. வெறும் அமல்கள். ஒரு அம்மா படம் வித்துட்டு போச்சான், ஒரு அம்மா ஆப்பிள் படம் வித்துட்டு போச்சு. ஒரு ஆள் கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கிறவர் கை விட்டு ஒண்ணு எடுத்துட்டார், திருடிட்டார்.
களவான்ட்டார். திருடினவர் அந்த பழத்தை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இத பின்னால ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவரு முன்னால போற அந்த அம்மாட்ட பழத்தை எடுத்தாரு இல்லையா, முன்னால உள்ள அம்மாட்ட பழத்தை எடுத்தாரு. பழத்தை எடுத்தவரை பின்னால ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எடுத்த பிறகு அப்புறம் இன்னொரு ஆள் எதிர்த்து வந்து எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு பசிக்குதுன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் படத்தை அவரே எழுதி கொடுத்துட்டார். பின்னால் ஒரு பார்க்கிறார், இவனே திருடுனா, திருடி அப்புறம் கையில பிஸ்மி சொல்லி இவங்க கையில வேற கொடுக்குறான்னு சொல்லி கேட்பாங்க. வா, நீனே அங்க திருடியில கொடுக்குற, அது என்னங்க திருடினது ஒரு தப்பு, அப்புறம் வேற அந்த அம்மா கேட்டாங்க சதக்கா வேற கொடுக்குறீப்பான்னு சொன்னாங்க. இல்ல லாபம் தான், இல்ல லாபம் தான். அல்லாஹ் சொன்னான், அன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் 10 கூலி உண்டு. ஆனால் ஒரு தீமை செய்தால் 1 தான். 9 லாபம் தான். எடுத்தது தப்புன்னா அது 1, அது சதக்கா செய்தது 10ன்னா 9 லாபம் தாங்க. அமல்கள்ல இப்படி கணக்கு போடுறது இருக்கு. இன்னமா யதகப்பருல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் சொல்வான், தக்வா இருந்தால்தான், இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அமல்கள் கபூலாகும். அமல்கள்ங்கிறது கல்வினுடைய அடித்தளம், அங்கதான் அசல் விஷயம். இதை கொண்டு சின்ன அமல்களா இருக்கும், சின்ன அமல்களா இருக்கும், ஆனா கல்வி பரிசுத்தமா இருந்துச்சு. ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாரு, ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ரப்புக்கு பிடிச்சு போச்சு, நல்ல போக சொர்க்கத்துக்கு போகணும் பெருமை கிடையாது. அதனால இந்த கல்வியினுடைய பரிசுத்தம் தான் ஆன்மீகத்தினுடைய அசல். ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றது, தசவுக்குள் சொல்றது இருக்குது, அசல் விஷயம் கல்வி. இன்னபில் ஜஸதி முதுகத்தன் ரசூல் சொல்வார்களே, உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்குது, அது சீர் பெற்றால் எல்லாம் சீராகும், அது கெட்டால் எல்லாம் கெடும். கல்வின்னு சொன்னாங்க. குர்ஆனில் சொல்லப்பட்ட இறை நேசர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வலிமார்கள் லிஸ்ட் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வலிமார்களின் தொகுப்பு ஒன்று இருக்கிறது. அதிலே குர்ஆனிலேயே பெயர் சொல்லப்பட்டு அவர்கள் பெயராலேயே ஒரு சூரா இறங்கியது, அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு இறைநேசர், ஒரு வலி. அவங்க அந்த லுக்மானுல் ஹக்கீம் இருக்கிறாங்களே, நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், பல நபிமார்களுக்கு ஹிதமத் செய்தவர்கள், பல பெரிய ஆட்கள்கிட்ட ஹிதமத் செய்திருக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு முதலாளி தான் ஹிதமத் செய்துட்டு இருந்தாங்க, அவர்கிட்ட பணியாளா இருந்தாங்க. இந்த முதலாளி ரொம்ப விவரமான ஆளு, எதையும் நுட்பமா பேசுறாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த முதலாளி அவரை கூப்பிட்டு சொன்னாரா, இப்ப ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டுல உயர்ந்த பாகம் அதை எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. லுக்மான் நபி ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய நெஞ்சு பகுதியை நாக்கே எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. நெஞ்சு கறி இருக்குது, அது தெரியும். அழிஞ்சு அடிக்கடி சொல்லுவா, ஆட்டுல எந்த பாகத்தை சாப்பிடுறோமோ அந்த பாகத்துக்கு பலம்னு சொல்லுவா. ஆட்டுல எந்த பாகத்தை சாப்பிடுறோமோ அந்த பாகத்துக்கு பலம்னு சொல்லுவா. நெஞ்சு இருக்குத, அது நல்ல பொருள். நெஞ்சு, அந்த நெஞ்சு எலும்ப நெஞ்சு கறியை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். இல்லைன்னு சும்மா சூபிக்கோட போட்டுருவா சில பேர். அப்ப ஆட்டுல நெஞ்சு பகுதி அது ஒரு ருசியானது. அதே மாதிரி தலையில நாக்குங்கிறது அது ஒரு ருசியானது. இப்ப ருசியான பகுதி, நல்ல பகுதி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே நெஞ்சு பகுதியை நாக்கை கொண்டு கொடுத்தாங்க அவர் ஆட்டை. சில நாட்கள் கழிச்சு அந்த முதலாளி சொன்னாரா, இன்னொரு ஆட்டை அறுத்து அதுலயே மோசமான பாகம் ஏதாவது எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நெஞ்சையும் நாக்கையும் தான் கொண்டு கொடுத்தாங்க. எனக்கு உயர்ந்த பாகத்தை கேட்டா அப்ப இது தந்தீங்க, கெட்டதை கேட்டா இப்ப தந்தீங்க. இது ஆட்டுக்கு மட்டும் இல்ல, துன்யாவுக்கு எதுன்னு சொன்னோம். அந்த 2 சீரானா எல்லாம் சீராயிரும், அந்த 2 கெட்டா எல்லாம் கெட்டு போயிடும். பெருமை கிடையாது. அதனால அன்புதான், அதை பரிசுத்தப்படுத்துவதுதான் தஸவ்வுஃபினுடைய அசல் நோக்கம். தஸவ்வுஃபினுடைய அசல் நோக்கம்ங்கிறது அதுதான். பெரிய பெரிய விலாயத்தை பெற்றவர்கள், அந்தஸ்தை பெற்றவர்கள் எல்லாரும் கடைசியா போனாங்க, செய்குமார்கள்ட்ட போய் செய்தாங்க, அவர்கள் மண்டியிட்டார்கள். காரணம் என்னன்னா, கல்வியில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் மாற்ற நினைச்சாங்க. அந்த அகங்காரங்களை மாற்றம், இந்த பெருமைகளை ஒழிக்கணும், நான்கிற அந்த எண்ணங்களை மாற்றம். நான்கிறது உண்டாகும், கல்வியினால உண்டாகும், அறமான செயல்களால் உண்டாகும், அமல்களால் உண்டாகும், வசதியால் உண்டாகும். இது மாத்தல் இல்லை. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பையத்து பெறுவதற்கு முன்னால பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹதீஸுக்கு தத்துவமான விளக்கங்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவருடைய விளக்கங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்தி முடிச்ச உடனே பெரிய தத்துவங்களை சொல்லிட்டோம், ஒரு நெஞ்ச நிமித்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த சபைக்கு ஒரு ஆள் வர்றாரு, பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறார்.
ஒரு பழைய கிழிஞ்ச துணியெல்லாம் தூக்கிட்டு ஒரு மூட்டையை தூக்கிட்டு அங்கே உள்ள வர்றாரு. மௌலானா ரூமி அவரை சுற்றி அவ்வளோ பெரிய கிதாபுகள் இருக்கு, அவரை சுற்றி அவ்வளோ பெரிய கிதாபுகள் அப்படியே கூட்டமா இருக்கு. வந்த அந்த பெரியவர் இதெல்லாம் என்னன்னு கேட்டார். இதெல்லாம் என்னன்னு கேட்டார். மௌலானா ரூமி இப்போ பாடம் நடத்திட்டு பெருமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னா, நீங்க ஜாஹில், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் அப்படியே ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தாராம். வந்த ஆள் இருக்கிறார், அதெல்லாம் அப்படியே ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தாராம். பூரா கிதாபும் கரிஞ்சு வச்சான், அப்படியே பொசுங்கி போச்சு. மௌலானா ரூமி கேட்டாங்கன்னா இது என்னன்னு கேட்டேன். ஆதா சைவம் லாத்த, இது உங்களுக்கு விளங்காதுன்னா, இது உங்களுக்கு விளங்காதுன்னா. ஏன்னா அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கோலத்தை கொண்டல்ல இந்த நிலை, அந்த கற்பு வேற கற்பு விளங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பையத்தை பெற்றார் மௌலானா ரூமி ஷம்ஸ் தபரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதனால மனிதனுடைய இந்த அகத்தை அழித்து கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் தசவுகளுடைய நோக்கம். இது எல்லாத்தினாலையும் உண்டாகும். பொருளாதாரம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? யார் பொருளாதாரத்துல வசதி கம்மியா இருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்தா இன்னும் கேவலமான ஆட்கள் மாதிரியும் அற்பமான கல்கள் மாதிரி நினைக்கிறோம். நல்லா நினைச்சா மாத்தி வச்சிடலாம். நல்லா நினைச்சா மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், என்ன நிலை ஆகும்? அது போன தலைமுறையில் உள்ளது இந்த தலைமுறையில் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதனால இந்த கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் இதனுடைய அசலான விஷயம், தசவுடைய அசலான விஷயம். இதை செய்தார்கள் அவசலாகும் அவர்கள். இது அவங்க காதிரியா என்ற ஒரு தரீகாவை துவங்கி செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல, உலகத்தில் மற்ற எந்த வழிமார்களில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவங்க செய்தது என்னன்னா, எல்லா தரீகாக்களையும் இணைத்தார்கள். அது ஷரியத்தினுடைய அடிப்படைக்கு உட்பட்டதுதான் என்பதை மக்களிடத்தில் விளக்கினார்கள். பல நிலைகளில் நக்ஷபந்தியாவோ மற்ற எல்லா அதனால எல்லா தரீகாவுடைய செய்வார்களும் ஓசலாக கொண்டாடுறாங்க. எல்லா தரீகாவிலையும் அவங்க செய்ய சொன்னாலும், அவங்களுடைய வழிகாட்டியாக யாரை சொன்னாலும் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி எல்லாரும் கொண்டாடுறாங்க. என்ன காரணம்னா, எல்லா தரீகாக்களையும் இணைப்பதில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை, உன்னதமான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் ஓதுவாங்க பெருமக்களே. அதே மாதிரி எல்லா தரீகாவும் ஷரியத்திற்கு உட்பட்டதுதான் என்பதை நிலைநிறுத்தினார்கள். ஏன்னா தர்ஜாக்கள்ல சில உயர்வுகள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாது சைத்தானுக்கு, எப்படியாவது கீழே இறக்கணும்னு ஒவ்வொரு ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சைத்தான் கெடுப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெடுக்கிறது இல்லை. அசத்துமாருக்கு எடுக்கிறதுக்கு அது வேற வழி, வியாபாரிகளுக்கு எடுக்கிறதுக்கு அது வேற வழி. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன் இல்லையா, அவன் தெரிஞ்சாதானே எது சரியான வழி தவறான வழின்னு தெரிஞ்சாதானே தவறான வழியை காட்ட முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி காட்ட முடியாது. ஒரு ஆள் ரொம்ப அமல் செய்யறாரு, எப்பவும் பார்த்தாலும் இபாதத் செய்துட்டு இருக்கிறாரு, அவரை வேற வழி. அவரை என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ் ஒண்ணு மாதிரி துன்யால யாரும் இல்லப்பான்னு ஒரு எண்ணத்தை போட்டு விட்டாரு. யாரெல்லாம் அமல் செய்யாம ஒவ்வொரு நரகவாசி ஏற்க பார்க்காத அவளை பார்த்து அவளை லேசா நினைக்க வைக்கிறது. இந்த நிலைப்பாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு ஆட்களையும் கெடுக்கிறதுக்கு ஒரு வழி. மக்களே, நம்முடைய பொருள்களால், நம்முடைய அமல்களால், அறமான செயல்களால் நாம் ஏதாவது ஒரு சதக்கா தான தர்மங்களை செய்வோம். அதனால் நாம செய்யக்கூடிய எந்த காரியத்தாலும் நம்முடைய கல்வியில் ஒரு பெருமை உண்டாயிரும். அது ஆபத்தான குடியில கொண்டு தள்ளிடும். ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய பிரபல்யமான தஃசீர் கபீர்ல ஒரு செய்தியை சொல்லுவாங்க. குல்ஹுவல்லாஹு அஹத் சூராவுடைய தஃசீர்ல அந்த செய்தியை சொல்லுவாங்க. ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் அம்லாக்கு சய்யிதுல் அன்பியா உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சபைக்கு வர்றாங்க சையதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் கிஃபாரி வர்றாங்க. வரக்கூடிய அபூதர் கிஃபாரியை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க. அது அபூதர் கிஃபாரி பத்தி அக்பல் அலைனா, இது அபூதர் கிஃபாரி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அசரத்து என்ன பத்தி சொல்லலாம் உங்கள்ட்ட சொன்னா சரி, நான் அசரத்தை பத்தி சொன்னா சரி, கொல்லப்பட்டையில ஊசி வைக்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்தினா அது நியாயம். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அபூதர் கிஃபாரி பத்தி அக்பல் அலைனா. ரசூல் கேட்டாங்க, அவர் தாரிஃபுனஹு, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த அறிமுகப்படுத்தி சொல்றீங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான பதில் சொன்னாங்க. ஓ அஷ்ஹுரு இந்தனா மின்கும்
மலக்குமாரிடத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்கள்கிட்ட ரொம்ப பிரபல்யமான ஆளுன்னு சொன்னாங்க. மனிதர்களிடத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்களிடத்தில் மலக்குமாரிடத்தில் ரொம்ப பிரபல்யமான ஆளுங்க. என்ன காரணம் கேட்டாங்க? ரெண்டு காரணம். தன்னுடைய நப்சில தன்னை சாதாரணமா நினைச்சுக்குவான். எவ்வளவு உயர்ந்தான், எவ்வளவு பாக்கியமான காரியங்களை செய்தான். என் ரப்பு இதற்கான பாக்கியத்தை எனக்கு தந்துக்கிறான். எனக்கு என்ன இருக்கும்? ஈயாக்க நஅபுது, ஒரு இபாதத்தை கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம செய்ய முடியாதுன்னு அதுக்கு அர்த்தம். ஈயாக்க நஅபுது, ரப்பை உன்னை வணங்குகிறேன், உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் என்றால் என்னுடைய இபாதத்திற்கும் கூட உன்னுடைய உதவி இல்லாமல் காரியத்தை செய்ய முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கு உதவி தேவை. அது கூட என்னுடைய முயற்சி, ஆற்றல், சக்தி, எண்ணம், என்னுடைய நிலைப்பாடு, நான் மேற்கொண்ட அந்த காரியங்களால் முடிந்தது நினைச்சா அது ஈமானுடைய உயர்தன்மை. இதை உண்டாக்கினார், மனதில் இந்த பக்குவத்தை உண்டாக்கினார், பரிசுத்தமான எண்ணங்களை உண்டாக்கினார். இந்த பெருமகனாருடைய வரலாறு நாம படிக்கணும். எப்படி அவர்கள் ரப்பினுடைய நெருக்கத்தை இந்த அளவிற்கு பெற்று மக்களுடைய கல்விலும் நிறைந்திருக்கிறார்கள். மக்களுடைய கல்வியிலும் அல்லாஹ்வுடையவர்களுடைய கல்வியிலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பாக்கியம் எப்படி கிடைத்தது? காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக தங்களை கொடுத்தாங்க, கல்வை பரிசுத்தப்படுத்தினார், தஸவ்வுஃபினுடைய உன்னதமான வழியை உண்டாக்கினார் என்பது மாத்திரமல்ல, எல்லா தரீகாக்களையும் இணைத்தார். தரீகாக்கள் என்பது ஷரியத்தினுடைய அடித்தளத்திற்கு உட்பட்டதுதான் என்பதை உலகத்திற்கு உணர்த்தி காண்பித்தார். அவங்க பிறந்ததை கூட ஒரு பெருமகனார் சொல்லுவார், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜாலி ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி. அல்லாஹ்வுடைய ராஜாளி, இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜாலி, மனிதர்களில் தலைமைத்தனமான அந்த ராஜாளி, ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி, உலகத்தில் அவங்க வந்தது இஷ்கில் வந்தார்கள். அல்லாஹ் ரசூலுடைய இஷ்கிலே உலகத்தில் வந்தார்கள். அவங்க பிறந்தது 470. இந்த 470 அபுஜத் அப்பாஸ் கணக்குப்படி பார்த்தா இஷ்க், ஐன் ஷீன் காஃப், இந்த மூணை 470 இஷ்க். அவங்க வஃபாத்தானது 91, அது கமால். அல்லாஹ் ரசூலுடைய இஷ்கிலே வந்தார்கள், கமால், நிறைவாக போனார்கள். கமால் உலகத்துல வந்தது 470. 470 நல் முஹய்யதீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள் 470 பிறந்தார். இந்த ஈரானிலே உள்ள ஜிலான் என்ற நகருக்கு அருகிலே நீ என்ற சின்ன கிராமத்தில் பிறந்தார்கள். அவர்களுடைய உன்னதமான நிலைப்பாடுகளுக்கு தாய் பிரதான காரணம். சங்கைக்குரிய தாய்மார்கள் கற்பனை வைக்க வேண்டிய ஒரு செய்தி. பிள்ளைகளை உருவாக்குவதில் பெற்றோர்கள் அடித்தளம் பொதுவாக இருந்தாலும் தாயினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அந்த தாய் அவங்களுக்கு ஆரம்பமாக ஊட்டிய நல்ல குணங்கள்ல ஒரு 5-6 குணங்களை பெருமக்கள் எழுதுவார். அதெல்லாம் சிதுக்கு, எப்பொழுது உண்மை பேசணும், எந்த நேரத்திலையும் உண்மை பேசணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நுபுவத்துக்கு அடுத்ததா இதைத்தான் சொல்றான். உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன. நபிமார்களுக்கு அடுத்த ஸ்தானம் சித்தீகீன்கள் தான். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சிதுக்கு தான். எப்பொழுது உண்மை பேசணும்னு ஒரு உறுதி வந்துருச்சுன்னு வைங்க, உண்மைதான் பேசணும். இல்ல தேவையில்லாம சும்மா போய் சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்காது, ஒரு வேலையும் இருக்காது, நம்ம போய் சொல்லிட்டு. ஒரு ஆள் வந்து வட்டிக்கு வாங்கக்கூடாது, எந்த நிர்பந்தம் தான் நான் வட்டிக்கு வாங்க மாட்டேங்க, வேற வழி இல்லை, இருக்கிற பொருளை வித்தாவது காரியங்களை நான் ஆக்குவானதை விட வட்டி வாங்க உறுதி கொண்டாடுறேன், வட்டி வாங்க மாட்டேன். வாங்குறதுக்கு நான் சூழல் அதை ஏற்படுத்த மாட்டேன். மனதில் அதை பற்றி உண்டான உறுதி வேண்டுமே, தாய் அதை ஊட்டினார்கள். இப்போதே பக்தாது போய் இல்மோத வேண்டுமென்ற
வச்சான். ரமதான் 1ல பிறந்தாங்க, ரமதான் 1ல் பிறந்தார்கள். பகல் காலங்களில் பால் குடிக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு அற்புதத்தை அந்த சிறுபிராயத்திலே அந்த சீதேவி கொடுத்தார். அல்லாஹ் தஆலா சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் யஜ்தபி இலைஹி மன் யஷாஉ வ யஹ்தி இலைஹி மன் யுனீப். இந்த ஆயத்துடைய விரிவுரையில் சொல்வார், சில பேர் அல்லாஹ் இக்தியார் செய்து தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா அந்த தாயுடைய பக்குவம், அவங்களுடைய தாய் அவங்களுக்கு ஊட்டின குணங்களை எழுதுகிறார்கள். முதலாவது சிறுக்கு, எப்போ உண்மை பேச. இரண்டாவது ஈசான், எப்பொழுதுமே மற்றவர்களை தேர்ந்தெடுத்து உபகாரம் செய்யக்கூடிய அந்த தன்மை உண்டாயிருக்கிறது. அந்த தன்மை வலிமார்கள்ட்ட இது ஒரு முக்கியமானது. வலிமார்கள்ட்ட இது ஒரு முக்கியமான பாடம். இது சையீது ஹாதிஹி தாயிஃபா என்று சொல்வார்கள். இந்த தஸவ்வூஃபுடைய துறையிலே மிகப்பெரிய தலைவர் இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க சொல்லாங்க, ஷாபுன் அல்லமனி அஸ்ஸுஹுத, எனக்கு சுஹுத் என்றால் என்ன, பற்றற்ற தன்மை என்றால் என்ன என்று எனக்கு கற்றுத்தந்தது ஒரு வாலிப பையன் சொன்னாங்க. அவங்க தனீக்காக உயர்ந்த நிலையில உள்ளவங்க, எனக்கு அந்த சுகுதை கற்றுத்தந்தவர் ஒரு வாலிபர். என்ன அவர் வந்து எனக்கு கேட்டார், சுகுதுன்னா என்னன்னு கேட்டார், பற்றற்ற தன்மைன்னா என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பேருடைய வழங்கினால் நன்றி செய்வார், அல்லாஹ் கொடுக்காம இருந்தா சபர் செய்திருக்கிறார், இதான் சுகுதுன்னு நான் சொன்னேன். அந்த பையன் சொன்னாரு, இந்த சுகுதி என்பது எங்கள் பல்க நாட்டினுடைய நாய்களிடத்தில் கூட இருக்கிறது சொன்னார். அந்த நாய் ஏதாவது கொடுத்தா வாராட்டும், உனக்கு கொடுக்கலன்னா சபர் செய்திருக்கணும். இதுதான் சுகுதுன்னா, இதுதான் பற்றற்ற தன்மைன்னா எங்கள் பல்க நாட்டினுடைய நாய்களிடத்தில் கூட இந்த சுகுது இருக்கிறதுன்னு சொன்னார். ஏதாவது கொடுத்தா வாராட்டும், நன்றி வெளிப்படுத்து, ஒன்னும் கொடுக்காட்டா சபர் செய்யுது, இதுக்கு பேர் தான் சுகுதான் கேட்டான். ஆஹா, பையன் சாதாரண பையன், அந்த தம்பி சுகுதுன்னா என்ன நீங்க சொல்லுங்க, சுகுதுன்னா என்ன. அப்ப அந்த பையன் சொன்னாங்க, அல்லாஹ் ஒண்ணும் கொடுக்காட்டாலும் இவர் சுக்குர் செய்துகிட்டே இருப்பார், கொடுத்தால் ஈசார் செய்வார், தன்னையோட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார். அதுதான் சுகுதினுடைய நிலை. பற்றற்ற தன்மை சாதாரணமான நிலைங்கிறது வேற, கொடுத்தால் தேர்ந்தெடுப்பார், தேர்ந்தெடுப்பார். வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவைகள் இருந்தாலும் தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அன்சாரிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொன்னார். இந்த ஆயத்து இறங்கினதுக்கு காரணம் அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கொடுத்தவங்க அன்சாரிகள். அதில் ஆனந்தப்பட்டார். இன்னைக்கு நம்ம மார்க்கத்திற்கு, தீனுக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறதுன்னா அளந்து பார்த்துதான் செலவழிக்கணும். சொந்த விஷயம் வைங்க, ஒரு கணக்கு பார்க்கறது இல்லை. வீட்டுல கல்யாணம், வீட்டுல ஏதாவது விசேஷம், ஒண்ணு பார்க்க என்ன எல்லாம் செலவை நோட்டா அங்க எழுதி தள்ளும். அந்த ஒரு கணக்கு அப்படி பார்க்கறது. மார்க்க விஷயம் அப்படின்னாத்தான் அவர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாருன்னு எல்லாத்தையும் கை காட்டுவாங்க. அல்லது நம்ம பங்களிப்பா ஒண்ணு சொல்லி அதை 10 பேர்த்த சொல்லி அதை பெருசா சொல்லி ஒரு பேன் வாங்கி போட்டான், அதுல பேரெல்லாம் எழுதி வச்சு சுத்த வச்சு இது வேலையெல்லாம் பண்ணுவோம். மார்க்க விஷயங்கள்ல நம்முடைய நிலைங்கிறது அப்படி. உலக விஷயங்கள்ல சொந்த விஷயம்னா அது தாராளம். மார்க்க விஷயங்களுக்காக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியங்களுக்காக நம்ம கொடுத்தது எடுத்து நாம கொடுக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, மனிதன் சொல்கிறான் என் பணம் என் பணம் என் பணம்ங்கிறான். நாங்க உங்க பணம்ங்கிறது என்ன பணம்பா, உங்க பணம்ங்கிறது என்ன பணம், அகல்த ஃபஅஃனைத லபிஸ்த ஃபஅஃனைத வதஸத்தக்த ஃபஅம்லைத. 3 தான் உன் பணம்பா. நீ சாப்பிட்டு கிடைச்சது, நீ உடுத்து கிழிச்சது, சதக்கா செய்து முன்னேற்பாடாக அதை முற்படுத்தி வைத்தது, இந்த 3 தான் உன் பணம். மற்றதெல்லாம் மக்களுக்கு நீங்க விட்டு செல்லக்கூடியது. போனவொடனே என்ன செய்வா, ஒரு சம்பந்தமே அதுல இருக்காது, அதுக்கு பிறகு அதுல ஒன்று தொடர்பே இருக்காது. இந்த 3 தான் உன் பணம். நீ உண்டு கழித்தது, நீ உடுத்து கிழித்தது, நீ தானதமாக செய்து உன்னுடைய நன்மைக்காக நன்மையின் ஏடுகளிலே முற்படுத்தி வைத்தது, மற்றதெல்லாம் விட்டு போயிருவேன்னு சொன்னான். அதனால இந்த ஈசானுடைய தன்மை, இது வலிமானுடைய தன்மை. வலிமானுடைய தன்மைகளிலே இந்த தன்மை, இதை ஊட்டினார். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றார், அவங்களுக்கு ஊட்டினாங்க அவங்களுடைய தாயார் சிறுபிராயத்தில். அதே மாதிரி இஹ்லாஸை சிறுபிராயத்திலிருந்தே ஊட்டினார். இஹ்லாஸை ஊட்டினார். சிறுபிராயத்திலிருந்தே அந்த தன்மைகளை ஊட்டிக்கொண்டே இருந்தார். உஸ்மானினுடைய விசேஷம் அதுதான்.
உலகத்தில் அவர்கள் கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு தரீக்கத்தை உண்டாக்கினார்கள் என்பது மாத்திரமல்ல, எல்லா தரீக்காக்களையும் இணைத்தார்கள். அதே போல எந்த தரீக்கத்தும் ஷரியத்தினுடைய அடித்தளத்திற்கு மாற்றமானது அல்ல என்பதை உணர்த்தி காண்பித்தார். ஷரியத்தினுடைய வழிமுறைகளுக்கு உட்பட்டதுதான். அவங்களே சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க சொல்றாங்க, சைத்தான் கெடுப்பான்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி கெடுக்க மாட்டான். ஒவ்வொரு ஆட்கள் இவருக்கு இந்த ஆயுதம் தெரியும், அந்தந்த ஆட்களுக்கு அந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு வருவான். ஏன்னா அவன் கெட்டிக்காரன், இவரை எதுல போட்டா இவர் விடுவாருன்னு தெரியும் அவனுக்கு. அதனால அது சம்பந்தமா கையில் எடுப்பான். ஹுசைன் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை தராஆரி நூறுன் அதீம், பிரமாண்டமான பிரகாசம், வான் மண்டலத்தையே பூமியே நிரப்பி இருந்தது. அப்படி ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம், அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, யா அப்துல் காதிர் கத் ஹல்லல்து லக்கல் முஹர்ரமாத். அப்துல் காதிர் அவர்களே, இதுவும் உங்களுக்கு எந்த காரியமும் ஹராம் கிடையாது, எதை வேணாலும் செய்துக்கலாம். அப்படி ஒரு சத்தம் வந்துச்சு. அது ஹல்லல்து லக்கல் முஹர்ரமாத், இன்னும் உங்களுக்கு ஹலால் ஹராம பார்க்க வேண்டியது. எனக்கா நீங்க இவ்வளவு பெரிய தியாகத்தை நீங்க செய்துட்டீங்கிறதுனால இனிமே எல்லா ஹராமும் உங்களுக்கு ஹலால் தான் சொன்னாங்க. உதனாய் உடனே சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன், நாசமா போனவனே என்ன வழி எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க. உடனே அவன் சொன்னானா, லக்கத் அலல்து பிமிஸ்லி ஹாதிஹில் வாகியாதி 70 மின் அஹ்லி தரீக். தரீகாவுடைய நிலைவாடுகளில் இப்படிப்பட்ட நிலையிலே இப்படி ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு காமிச்சு 70க்கும் மேற்பட்டவர்களை நான் விழ வைத்திருக்கிறேன் சொன்னான். இப்படி ஒரு சம்பவத்தை காமிச்சு, ஓஹோ அந்தஸ்து ரொம்ப கூடிச்சு தெரியுது, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க சொல்லி சில பேர் விழுந்துட்டாங்க. ஆனால் நஜவுத பிஇல்மிக வ ஃபிக்ஹிக், உங்களுடைய இல்மினால் உங்களுடைய ஃபிக்ஹினால் சிறந்த விளக்கத்தால் நீங்கள் ஈடேற்ற பெற்று அப்பவும் உஷாரானாங்களாம். என் இல்முனால நான் வெற்றி பெறல, என் ஃபிக்ஹினால் நான் வெற்றி பெறவில்லை. லா லா லில்லாஹில் ஃபضل வல்ஹம், என் ரப்புக்கே எல்லா புகழும். அல்லாஹ் அக்பர். இதிலையும் பல பேர் விழுந்து விட்டார். அவன் சொன்னான், இப்படி ஒரு சம்பவத்தை காமிச்ச உடனே அதுல நிறைய பேர் விழுந்துட்டாங்க. சில பேர் பார்த்த உடனே நீங்க உங்க இல்முனால படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமால் அதுல விழுந்துட்டாங்க. இவங்க சொன்னாரா, லில்லாஹி ஃபضل வல்ஹம், என் முயற்சியினால் என் இல்மினால் என் ஃபிக்ஹினால் நான் ஈடேற்ற பெறவில்லை, என் ரப்புக்கே எல்லா புகழும். வாழ்க்கையில எந்த விதமான ஹராமான காரியத்தையும் செய்யாமல் ஷரியத்தினுடைய அடித்தளத்திற்கு உட்பட்டு நின்று காரியங்களை செய்த பெருமகனால் தரீகாக்களை ஒன்றிணைத்தார் என்பது மாத்திரமல்ல, அருமையான பெருமக்களே, வாழ்க்கையிலே அவர்கள் போதனை ஷரியத்தினுடைய அடித்தளத்தை பேணுவதில்லை. இன்னைக்கு நாம அவங்களுடைய பொன்மொழிகளை ஃபத்ஹுல் ரப்பானி நீங்க எடுத்து பாருங்க. அவங்களுடைய அற்புதமான நூல், அந்த உரை வீச்சிருக்கிறது. அந்த வாசகத்தை நம்ம படிச்சோம்னா, அந்த வாசகங்களை திருவாசகத்தை நம்ம படிச்சோம்னா அது எப்படிப்பட்ட விளைவுகளை அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கி இருக்கும் என்பதை தெரியும். இன்னைக்கு அது அவ்வளவு உருவுள்ளதா இருக்கு. சொன்னா துன்யா ஃபி யதிக் வலா ததா ஃபி கல்பி, துன்யாவை கையில வைப்பா, கல்புல கொண்டு வச்சிடாதே. தேவைதான் துன்யா தேவை இல்லைன்னு சொன்ன, அதை கல்புல வை. பணத்தை சோப்புக்குள்ள வை, கல்புக்குள்ள கொண்டு வச்சிடாதே. இருக்க வேண்டிய இடம் திறப்பு தான், பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய இடத்துல நீ வச்சுக்கிற வேண்டியதான். கல்புல கொண்டு வைக்காது, எல்லாமே அதை ஆக்கிறார். நீ அப்படி நினைச்சேன்னா அல்லாஹ்வை இலாஹ ஆக்கவில்லை, உன்னுடைய தனானீர்களையும் உன்னுடைய தீனார்களையும் உன்னுடைய பணத்தையும் நீ இலாஹ ஆக்கிட்டேன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. பணம் நல்லதா கெட்டதா, பணம் நல்லதா கெட்டதா, ஸல்லல்லாஹு அற்புதமான பதில் சொல்லுவாங்க. நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹின்னு சொன்னாங்க. பணம் நல்லது யாருக்குன்னா நல்ல மனுஷனுக்கு. ஹலாலான பணமா இருந்து நல்ல மனுஷன் இருந்துச்சுன்னா நல்ல பணம். பணம் உயர்ந்ததா கெட்டதா, நல்லதா ஹலாலான பணமா இருக்கணும், நல்ல மனுஷன் இருக்கணும். வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டாராம். வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டா கண்டவரை பொறுத்தவரைக்கும் விளக்கம், வாங்குக்கு விளக்கம் இல்ல, யார் கண்டாங்க அதை கண்டுதான் விளக்கம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பாங்க வந்து ரெண்டு நிலைக்கும் பயன்படுத்துறான். வாத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
வாங்கு கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்ல மனுஷன், வாங்கு கனவுல கண்ட மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தா சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போவார்னு அர்த்தம். வாங்கை கண்டவர் கெட்டவராக இருந்தால், பாவங்களை அதிகம் செய்கிறவராக இருந்தாரு, அவர் வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டாருன்னா இவர் மேல ஏதோ ஒரு குற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சபையில இருந்தவர் ஒரு அறிவிப்பு செய்தார், ஒரு அதான் செய்தார். திருட்டு சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வாங்குங்கிறது ஆட்களை பொறுத்து வித்தியாசம். கண்டவர் நல்ல மனுஷரா இருந்தா இவருக்கு பாக்கியங்கள் வரப்போகுது, ஹஜ்ஜுக்கு போக போறாரு, முழுமையான மக்பூலான ஹஜ் அவருக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஹஜ் மாத்திரம் அல்ல, மக்பூலான ஹஜ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் கெட்டவராக இருந்தால் அவருக்கு ஏதோ ஒரு துன்பம், கஷ்டம், சிரமம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பொருளாதாரம் அப்படித்தான். நல்லதா கெட்டதா? நல்ல மனிதனத்தில் இருந்தால் நல்லது, ஹலாலானதாக இருந்தால் நல்லது. ஹலாலானதாக இருந்து நல்ல மனிதனத்துல இருந்தா அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களிக்கிறான். இதனுடைய தொடர்பான நிகழ்வுகள் குர்ஆனிலே அல்லாஹ் பல நிலைகளில் சொல்லிக்காங்க. இருவரும் சாலி ஒரு பெரிய வலியை கொண்டு, ஒரு பெரிய நபியை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய பணத்தை பாதுகாத்தான் என்பதை சூரத்துல் கஹஃப் நமக்கு சொல்லியிருக்காங்க. எனவே அது ஹலாலானதாக இருந்து நல்ல மனிதனத்தில் இருந்தா நல்லது. இந்த நிலைப்பாடு அது நம்முடைய முயற்சியினால் வந்ததுன்னு நினைக்க கூடாது. அதுல கொண்டு போய் நம்பிக்கையை வைக்காதுன்னு சொன்னாங்க. தேவைதான், அதுக்காக சம்பாதிக்க கூடாதா? நல்ல சம்பாதிக்கும், ஹலாலான சம்பாதிக்கிறது நல்லபடியா சம்பாதிக்கும். ரப்பிடத்தில் அதனுடைய பரக்காத்துகளை கேளுங்க. ஆனா தருவதெல்லாம் அவன் தான் நம்புங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு இப்ப எல்லாரும் பணம் வரணும், யார் தான் முயற்சி பண்ணாம இருக்கிறாங்க? யாராவது பணம் வேணாம்னு சொல்றாங்களா? பணத்துக்கு முயற்சி பண்ணாத ஆட்கள் இருக்கிறாங்களா? ஆனா எல்லாருக்கும் பணம் அதே மாதிரியா வருது. ஆட்கள் வித்தியாசமா தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருது. அப்ப அதனால கொடுக்கறதுக்குன்னு உள்ளவன் எப்படி நாடுறானோ, எவ்வளவு நாடுறானோ, யாருக்கு நாடுறானோ, எப்ப நாடுறானோ அவன் கொடுப்பான். அப்படின்னு அதை நினைக்க மாட்டேன், லேசா நினைக்க மாட்டேன். அந்த நேரத்தில் அவர் அற்பமா நினைக்குமா சொன்னாங்க. உங்களுடைய உபதேசம் அற்புதமான உபதேசம். கையில வைக்க. அது மாதிரி அவங்க சொன்ன ஒரு அற்புதமான உபதேசம். ஆனா உசல்லி லிமன் தான் உசல்லின்னு சொன்ன ஒரு ஜனாசா பள்ளிக்கு வந்து அவங்க கேட்பாங்க, அவங்க தொழு வைக்கணுமானா அவர் தொழுகையாளியா இருக்கணும், இல்லைன்னா அவங்க தொழு வைக்க மாட்டாங்க. பின்னால் நினைக்கிறான் பழக்கம். ஆனா உசல்லி லிமன் தான் தொழுகாத ஆளுக்கு நான் தொழு வைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஷரியத்தை பற்றுவதிலே அந்த அளவுக்கு பேணுதலாக அந்த பெருமானார் இருந்தார். வாழ்க்கையில எல்லா விதமான உயர்வுகளையும் உன்னதத்தையும் பெற்றார்கள். தரீகாக்களை இணைத்தார்கள், கல்வை பரிசுத்தப்படுத்தினார்கள், ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டு வர சொன்னார்கள். அந்த அளவுக்கு எல்லா காரியத்தையும் உண்டாக்கினார்கள். அல்லாஹ் எல்லா மேன்மையும் கொடுத்தான், எல்லாமே சொல் வலிமையை கொடுத்தான். அவங்க பார்த்த அந்த பார்வைக்கு உண்டான வலிமையை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் பிரசங்கம். ஒரு தடவை அவங்களுடைய பிரசங்கத்துல கிதாப் எழுதுறாங்க, கிதாபுல உள்ளது சொல்றாங்க. ஒரு தடவை அவங்களுடைய பிரசங்கத்துல கிட்டத்தட்ட 70,000 பேர் இருந்தாங்க. பிரசங்கம் முடிஞ்சுன்னா சில பேர் மௌத்தாயிருவாங்க. அந்த கணம் தாங்க இயலாம, இந்த ரூஹானியில் தான் அந்த வார்த்தையினுடைய கணம் தாங்க இயலாமல் பல பேர் அப்பமே போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாங்க, வேற விஷயம். ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி உண்மையான பெருமக்களே, அந்த அளவிற்கு ஆத்மார்த்தமான உன்னதமான நிலைப்பாடுகளை அந்த பெருமகனார் இருந்தார் என்பதை வரலாற்றினுடைய அவருடைய வரலாறுகளை நாம் படிக்கணும். அவருடைய வரலாறுகளை நாம் படிக்கணும். என்ன சொல்றது, துன்யா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க வசனாயின்னு சொல்றீங்க. 49 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்களே, நாம கூட அப்படி ஒண்ணும் பெறலையே. துன்யா வாண்டன்னு சொன்னால எப்படி துன்யா வாண்டன்னு சொல்லிட்டு 49 பிள்ளைகளை பெற்ற அவசனா 49 பிள்ளைகளை பெற்றிருக்கலாம். என்ன துன்யா வேண்டாம்னு சொன்னாலும் துன்யாவை கையில வைங்க, கல்பனை கொண்டு வைக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. ஆனா 49 பிள்ளை பெற்றாங்கன்னு சொல்றீங்களே, இவ்வளவு மக்களை பெற்றெடுத்திருக்கிறார்களே. மக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டான். உமா தில்க பியமீனிக யா மூசா, கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டான். அஸாயன்னு சொன்னான். அஸான் மட்டும் சொல்லல, அஸான் மட்டும் சொல்லல, அஸாய. ஏன் அஸான் நாங்கலாம் நான் சொல்ல முடியாது. ஏன் வீடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 5-6 பள்ளி வாழ்ந்துட்டு அந்த பள்ளி இந்த பள்ளிட்டு கேட்டா என் வீடு அங்க இருக்குதுன்னு அந்த பள்ளின்னு சொல்லி நாம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பள்ளி ஊருக்கு போகுது இல்லையா, அந்த பள்ளி சொல்லும் என் கூட அங்க இருக்குதுன்னு சொல்லி நாம நம்ம வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அசா எல்லாத்தையும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஏன் இது, ஏன் இது, ஏன் வீடு, ஏன் பணம், என்னுடைய அந்த பழக்கம் தான் அசாயன்னு. ரொம்ப
சொல்லுங்க அசாவோ நல்லா பிடிங்கன்னு சொன்ன. அசா கையில பாம்பாயிடுச்சு. அசா பாம்பாயிடுச்சு. அசான் மட்டும் சொல்லல, தவக்கல் அலைஹா அவுஸு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. அதுல என்னென்ன பயன்பாடுகள் அசாவல பூரா பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சாதில் நாயகம் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அசா என்ன துன்யான்னு அர்த்தம், என் துன்யான்னு அர்த்தம் சொல்லுவாங்க. பிடிக்க நல்லா சொன்னா பாம்பாக்கி பாம்பாயிடுச்சு. மூணாவது பயந்துட்டாங்க. லா தஹப் லா தஹப் சனஈகுஹா சீரத்தஹல் ஊலா. படை மாதிரி கம்பாயிரம் பிடிங்க நல்லா சொன்னா. பாம்பு ஆக்கியல்ல பிடிக்க சொன்னா. பிடிக்க போயிட்டா கம்பாயிடுச்சு. இப்ப அவங்க உஷாரா இருப்பாங்களா இல்லையா? இனிமே அந்த கம்புல இனிமே அந்த கம்பு விஷயத்துல ஏன் அசான் உரிமை கொண்டாடுவாங்களா? இனிமே அந்த கம்பு விஷயத்துல அவங்க உஷாரா இருப்பாங்களா இல்லையா? இதே போல அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவை கொடுத்தான். துன்யாவினுடைய எல்லா நினைவார்களையும் கேவலங்களையும் அல்லாஹ் தஆலா காண்பித்து கொடுத்தான். உஷாராத்த துன்யாவை பிடிச்சாங்க. துன்யாவை அப்படி உரிமை கொண்டாடி அசான் அப்படி பிடிக்கல. ஆஹா, இது நமக்கு இடையூறு செய்துடலாம், இடையூறா மாறிடலாம், இதுல கவனமா தான் இருக்கணும் அப்படி நினைச்சுதான் துன்யாவை எடுத்தார்களே தவிர அவங்க துன்யாவின் மீது கொண்ட மோகத்தினால் அல்ல. துன்யாவின் மீது கொண்ட மோகத்தினால் அது அல்ல என்பதை பெருமக்கள் சொல்வார். அவங்களே சொல்றாங்க, 27 ஆண் மக்களும் 22 பெண் மக்களையும் பெற்றெடுத்தவர்கள். ஃபைன் பலகல் வலிக்கு இலா மகாமின் லா யஸூலுஹு மினல்லாஹி ஸாகிருன் ஃபலா பஸ பில் மாலி வல் அவ்லாத். அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு ஒரு வலி இந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டார், இனிமே அல்லாஹ்வை விட்டு அது வேறுக்கும் அவரை திருப்பாது. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவருக்கு எவ்வளவு செல்வங்கள் வந்தால் அது பிறகு ஒன்றும் தப்பு இல்லை, எவ்வளவு மக்கள் வந்தாலும் அது பிறகு ஒரு தப்பு இல்லை. அவங்களே சொல்றாங்க, கமா கால தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். முஃமின்களே, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை வேறு பக்கம் திருப்பி விடக்கூடாது. அப்படி திருப்பாம இருந்துச்சுன்னா பொருளாதாரம் நல்லதுதான். எவ்வளவு மக்கள் இருந்தாலும் நல்லது. அவ்வளவு மக்கள் இருந்தார்கள். துன்யா வேண்டாம்னு சொன்னாங்களே, இவ்வளவு மக்களா என்றால் துன்யாவை துன்யான் புரிஞ்சாங்க. இது தனியத்து தான், இது அற்பமானதுதான், அதை எந்த ஸ்தானத்துல வைக்கிறோமோ அப்படி வச்சாங்க. அதை கொண்டு அவர்கள் பயன்பெற்றார்களே தவிர நாம வைக்கிற மாதிரி கல்பனை கொண்டு போய் வச்சு அதை பயன்படுத்தவில்லை. கல்பனை கொண்டு போய் வைக்கவில்லை, வைக்க கூடாது. தேவைதான், ஆனா துன்யா தேவையில்லைன்னு யாரும் சொல்லல. துன்யா தேவை, எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அதை வைக்க வேண்டுமோ அப்படி வைத்து அதனிடத்திலிருந்து பெற வேண்டிய பயன்பாட்டை பெற்றார் என்பதை வரலாற்றால் அருமையான பெருமக்கள். அவங்களுடைய உரை வரலாற்றில் அது ஏற்படுத்திய மாற்றங்கள் சாதாரண. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல அவங்க கரம்பத்தி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். 50,000த்திற்கு மேலானவர்கள் அவருடைய கரம்பத்தி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். லட்சத்திற்கு மேற்பட்ட பம்பர்கள் திருந்து இருக்கிறார்கள். அவ்வளவு ரூஹானியத்தான உரையா அவங்களுடைய உரையினுடைய நிலைவான சாதாரண விஷயம், சாதாரண விஷயமா தான் இருக்கு. ஆனா கற்புல இருந்து வர்றதுனால பெரிய தத்துவங்களை சொல்வது. வீட்டுல நான் நோன்பு வைக்கிறதுக்காக பால் வச்சிருந்தேன். பூனை அந்த பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு. கூட்டம் எல்லாம் அழுகும். இது என்ன 2 விஷயம்? பூனை பாலை குடிக்கத்தான் செய்யும். ஆனா சொன்ன விஷயம் கற்புல இருந்து வருது. சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் கல்வின் அடித்தளத்திலிருந்து வருகின்ற காரணத்தினால் அது போய் சேருமிடம் கல்வி தான். ரூபி சொல்வார்கள், கல்விலிருந்து வந்துச்சுன்னா போய் சேர இடம் கல்வி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான கல்வை ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான நிலைப்பாட்டை இந்த பெருமகனார் பெற்றிருந்தார் என்பதை வரலாற்று நாம் பார்க்கிறோம். லா தஷ்கு லி அஹதின் மா நஸல பிக். உனக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ அல்லாஹ்வை குறைபடுத்துறேன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. லா தஷ்கு லி அஹதின் மா நஸல பிக். உனக்கு ஏதாவது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆளை சந்திச்சாங்க, கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் கேட்டாலும் எத்தனை வயசாச்சு? 70 வயசாச்சு. இது மாதிரி கஷ்டம் உங்களுக்கு எத்தனை தடவை வந்துருக்கு? இது மாதிரி வந்ததே இல்லை, இப்பதான் வந்திருக்குன்னா 70 வருஷம் நல்லா இருந்தீங்களா? எத்தனை பேர்ட்டு சொல்லிட்டு நடந்தீங்கன்னு கேட்டாங்க. 70 வருஷம் எவ்வளவு உயர்வா இருந்தீங்க, எத்தனை பேர்ட்டு சொன்னீங்க? இப்போ ஒரு கஷ்டம் வந்தவன துன்யாவோட சொல்லிட்டு நடக்கிறீங்க. துன்யாவோட என்னவோ இவ்வளவு நாள் ஒண்ணுமில்லாம உங்களை ஆக்கின மாதிரி இப்படி சொல்லிட்டு நடக்கிறீங்களே, நியாயமான்னு கேட்டாங்க. சொல்லுவார்கள்,
உனக்கு ஏற்பட்ட குறைபாடுகளை ஏதாவது வாழ்க்கையில சிரமம் அல்ல சோதனைக்காக தரலாம், வேற ஒண்ணும் இல்லை, அடியார்களை சோதிப்பதற்கு தான். அல்லாஹ் தஆலா தர்றது இருக்குல்ல, இதிபுத்தரா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹு. அல்லாஹ் சோதிப்பான், எல்லாமே சோதனை தாங்க. பணம் ஒரு ஆளுக்கு தர்றான், அதுவும் சோதனை தான். பணம் தந்தவன பெருசு நினைச்சிட்டு கூடாது. ஆட்சி தர்றான், அதுவும் சோதனை தான். வீடு தர்றான், அது ஒரு சோதனை தான். ஒரு வாகனம் தர்றான், சோதனை தான். நாம என்ன செய்யறோம், வீட்டுல எழுதி போட ஆதாமின் ஃபதலி ரப்பி, அதை பத்தி எழுதி போட்டுறோம், இது என்னுடைய ரப்பினுடைய ஃபதல். அதுக்கு அடுத்து அந்த ஆயத்து முடியல, லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்பவனா அல்லது நன்றி கெட்டவனா என்று என்னை சோதிப்பதற்காக என் ரப்பு கொடுத்தார். அப்படிதான் குர்ஆன்ல இருக்குது. நம்ம அது எதுக்கு நமக்கு உட்கார்ந்து இதே ரப்பு தந்தார், அவ்வளவுதான். அது போதும், சோதனை நமக்கு வேண்டியது. ஆனா அந்த அப்படிதான் சொல்றான், அந்த பணம் எதுவானாலும் சரி, ஆதாமின் ஃபதலி ரப்பி லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். அதனால சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஏதாவது நோய் வருதா, சோதிக்கணும். அது சோதனை உலகம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் உஹது யுத்தத்துல பல்ல உடைச்சி அவங்க குடிக்குள்ள விழுந்துதான் அவங்களுக்கு வேறு வரணும்னு ஒண்ணா இருந்த இடத்துல துஆ செய்தா வெற்றி வராதா? தரஜாத்துகளை அவங்க உயர்த்தி கொடுக்கணும்னு நினைச்சான். தரஜாத்துகளை உயர்த்தி, அதனால அல்லாஹ் தஆலா அந்த சோதனை இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சோதனையில போய் நின்று அங்க போய் நின்றுதான் ஒரு துஆ செய்தா போதுமான ரப்பேன்னு சொன்னா போதும், முடிஞ்சு போச்சு மக்களே. அதனாலதான் சொன்னாங்க, ராத்தஸ்கூரி அகதிமான சிலர், உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்ட துன்யாவும் அதை போல சொல்லிட்டு நடக்காது. அதை சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய, யாரிடத்திலே கொண்டு போய் முறையிடார். உங்களுடைய உயர்வை எத்தனை பேர் இடத்தில் சொன்னீர்கள்? அவங்களுடைய உரையில கர்ஜித்து சொன்னாங்க, இன்னி அகூலக்கும் ஹக்கா வலா அகாஃபு மின்கும் வலா அர்ஜு மின்கும். யாருக்கு நான் பயப்படல, உங்களிடந்து எதை நான் ஆதரவு வைக்கவில்லை, ஹக்கை சொல்கிறேன் என்று சொன்னார், சத்தியத்தை சொல்கிறேன். எந்த பயம் எனக்கு? அல் மமாலிக் வல் முலூக் வேண்டி சபா சொல்றாங்க, பத்துதுல பாலியில் சொல்கிறார். பெரிய மன்னர்களா இருந்தாலும் சரி, சாதாரணமான எண்ணத்துல ஒண்ணுதான் சொல்றேன், எல்லாருடைய அடிமைகள் அவ்வளவுதான். சத்தியம்னு மனசுல பட்டதை நான் சொல்றேன், எனக்கு எதுக்கு பயம்னு கேட்டேன். அதுதான் வலிமான். நான் ஹவுஃபுன் அலைஹிம், எதை பத்தியும் பயப்பட மாட்டான், எதை பத்தியும் பயப்பட மாட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அதனால உண்மையான பெருமக்களே, அந்த பெருமகனாருடைய வரலாறுகளை நம்ம படிக்கணும். சும்மா நம்ம அவங்களை பத்தி சொல்றது என்பது மாத்திரமல்ல, சொல்வது என்பது மாத்திரமல்ல, அந்த பெருமக்களுடைய வரலாறுகளை நம்ம 561ஆம் வருடம் ரபீல் ஆஹிர் பிறை 11ஆம் நாள் தங்களுடைய 91வது வயதில் பகதாதில் அவர்கள் பணியாற்றி அந்த மதரசாவிலேயே நடக்கின்றார். முதலாயிரம் அவர்கள் தங்களுடைய 91வது வயதில் கமாலியத்தான காமில் என்று சொல்கிறார்கள். கமாலியத்தான நிலையில் வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா நிலைகளையும் சொல்றாங்க. 10,000 நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில என்று மாத்திரமல்ல, ரப்பினுடைய திருப்தியை நிச்சயமாக கொண்டு வாழ்ந்தார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அன்பை தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வாழ்ந்தார். பெருமக்களே, உலகத்தில் எல்லா வலிமார்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், உயர்வானவர்கள், அந்தஸ்து மிக்கவர்கள். ஏன்னா அவங்கள நாம கொண்டாடுறதுக்கான காரணம் அவங்க அல்லாஹ்வை நேசர், வேற நோக்கம் இல்லை, அல்லாஹ்வுக்கு நெருக்கம். அதனால அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதற்காக நாம் அவர்களுக்கு இருக்கிறோம். சலாதவன் துஆ செய்தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய முஹப்பத்தை தா, உன்னை யார் நேசித்தார்களோ அவர்களின் முஹப்பத்தையும் தா. என்ன அர்த்தம் சொன்னா, ரப்பினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை யார் நேசித்தார்களோ அந்த மக்களை நேசிப்பதன் வழியாக ரப்பின் முஹப்பத் கிடைக்கிறார். அந்த துஆவை சொல்லித் தருவதனுடைய நோக்கம் அதுதான் என்று ஹதீஸை விளக்கும் செல்வம். அதனால நாம பெரியவர்களை, சாலிஹீன்களை, அருளாளர்களை, நல்லவர்களை, நாதாக்களை, வலிமார்களை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதன் வழியாக அந்த பெருமக்கள் உலகத்தில் சாதித்த அந்த சாதனை, வாழ்ந்த அந்த உன்னதமான நிலையை உம்மத்துக்கு சொல்லிக் காட்டுவது என்பதோடு ரப்பினுடைய பொருத்தத்தையும் லட்சியத்தையும் வாழ்க்கையில் உன்னதமாக கொண்டு வாழ்வதற்காகத்தான் அந்த பெருமக்கள் தான். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை பெருமையான பெருமக்களே, வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அதனால இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நம்ம படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், சஹாபிகளை படிக்கணும். இது பாருங்க, அது சொன்னாங்க கூட வேதனையான விஷயம்.
சஹாபிகளை பற்றி எல்லாம் உபதேசிக்கக்கூடிய அளவு உள்ள காலம் பரிசுத்தவாதிகள் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டான். அவங்கள நம்ம அறிவு கொண்டு விமர்சிக்கலாம், நம்முடைய பார்வை கொண்டு அவங்களுடைய பார்வை பார்க்கலாம், நம்முடைய பார்வை கொண்டு அவங்கள பார்க்கலாம். இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த நன்மக்களை பிரிவதும் அவர்களுடைய மேலான உபதேசங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதும் அவர்கள் காட்டி தந்த உன்னதமான அந்த வழிமுறைகளை செல்வதன் வழியாகத்தான் ரப்பினுடைய பொருத்தத்தை நிறைவாக பெற முடியும் என்பதை நம்முடைய கல்வியின் அடிப்படையில் நாம் பதிலளித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் கபூல் செய்வானாக, கூட்டத்தில் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய மேலான பொருத்தத்திற்கு அல்லாஹ் காரணமாக இருப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களை நோய்களை விட்டும் சிரமங்களை விட்டும் எல்லா விதமான கவலைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மக்களின் பொருட்டாக நம்மை பாதுகாக்க வாழ்க்கையில் எல்லா விதமான சிரமங்களில் இருந்தும் கெட்ட மரணங்களில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கலாம். அல்லாஹ் நமக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறான் அதெல்லாம் மென்மேலும் நம்ம வரக்கத்தை செய்யலாம். வியாபாரங்களில் நம்ம வரக்கத்தை செய்யலாம், உயர்வை தந்திருக்கலாம், அதாலான இறுதி அதான எல்லா விஷயங்களையும் பாதுகாக்கலாம். நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய பொறுப்பு எடுத்துக்கொள்வான். அன்பை தங்களுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார்கள். இந்த நன்மக்களை போல் பரிசுத்தமான தகுதியெல்லாம் நமக்கு கொண்டிருப்பார்கள். அன்புதான் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பதற்காக அந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே. இந்த சீதேவிகளை போன்ற பரிசுத்தமான தகுதியெல்லாம் நமக்கு தந்திருப்பார்கள். எல்லா செயல்களையும் இதனால்தான் வழிவந்த ஆக்கி அருள்வார்கள். அன்பிற்காக ஒவ்வொரு காரியத்திலும் செய்யக்கூடிய பழக்கத்தை தந்திருப்பார்கள். நல்ல அமர்களின் மீது அல்லா நமக்கு பிரியத்தை தருவார்கள். பாவங்களின் மீதும் அல்லாவுக்கு மாற்றமான செயல்களின் மீதும் அல்லாஹ் வெறுப்பையும் அதை விட்டு விரைவான நன்மையை தந்திருப்பார்கள். குடும்பங்களில் அல்லா நிம்மதியை தந்திருப்பார்கள். நம்முடைய மக்களை எல்லாம் சாதிக்குங்களாக தருவார்கள். எந்த விதமான வழிகட்ட நிலையிலும் நம்முடைய மந்திரிகளோ மக்களோ ஆதரவையும் அல்லா பாதுகாப்பார்கள். நமக்கான செய்யக்கூடிய நன்மக்களாக ஆதரத்தில் நமக்கு பயன்படக்கூடிய நன்மக்களாக நம்முடைய மக்களை ஆச்சரிப்பார்கள். வயது வந்ததற்கு பின்னால் மனமுடிக்க இயலாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை அவருடைய காலத்தில் ஏற்படுத்தி கண்ணியமான இடங்களில் நம்முடைய சம்பந்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஏற்பட்ட சம்பந்தங்களிலே ஒருவர் மற்றவரை புரிந்து மனமொன்று வாழக்கூடிய உன்னதமான தீமையும் மனமுடிந்த பின்னால் யார் மக்கள் பார்த்து இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த சாலினான சந்ததிகளை அவர்களுக்கு அல்லா வழங்கிய அதாலான ஆண்டத்திகள் அனைத்தையும் அல்லா கபூல் செய்திருப்பார். எல்லா காரியங்களையும் அல்லா பொறுப்பேற்றிருப்பார். எல்லா மாணவர்களையும் கபூல் செய்திருப்பார்.